الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في قرآنه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. மண் படைத்து விண் படைத்து மண்ணிலே பல கோடிக்கணக்கான மக்களை படைத்து விட்டு அவர்களை ஏதோ படைத்து விட்டோம் என்று விட்டுவிடாமல் அவர்களுக்கு காலம் தவறாமல் நேரம் தவறாமல் உணவளித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாய் வார்த்தைகளிலே சிறந்தது எங்களுக்காக அருளப்பட்ட திருமறையாமல் குர்ஆன் என்றும் வழிகாட்டலிலே சிறந்தது முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பிதஅத்துக்கள் என்றும் பிதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தை இட்டுச் செல்லும் என்றும் கேட்டவனாய் இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நாங்கள் இவ்வுலகிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன, இந்த இஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, நாங்கள் இந்த இஸ்லாத்திலே செய்யக்கூடிய அமல்கள் என்னவென்று பார்க்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது இஸ்லாம் என்றால் என்ன, முதலாவதாக ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகின்ற பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீ கூறுவீராக அல்லாஹ் ஒருவன்தான், அல்லாஹு சமத், அவனுக்கு நிகராக எவனும் இல்லை, லம் யலிது வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்று நபியை நீ கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா திருமறை வசனத்திலே கூறி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே 112வது அத்தியாயமாக வரக்கூடிய செய்தியாக இருக்குகிறது. எனவே நாங்கள் இந்த இஸ்லாம் என்றால் என்ன என்று பார்க்குகின்ற பொழுது முதலாவதாக நாங்கள் அல்லாஹை நம்புகின்ற விடயத்திலே உறுதியாக இருக்குகின்ற பொழுதுதான், அல்லாஹுடைய அந்த விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்குகின்ற பொழுதுதான் அந்த இஸ்லாத்தினுடைய அந்த பெருமதியை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை படைத்தவன் என்பவன் ஒருவனாக மாத்திரமே இருக்குகின்றான். இரண்டாவது விடயமாக இபாதத் இருக்குகிறது. அல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி என்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். எனவே நாங்கள் செய்யக்கூடிய என்ன அமல்களாக இருந்தாலும், எந்த அமலாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்காக வேண்டி நோக்கக்கூடிய அந்த நோன்பாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஜகாத்து கொடுக்குகின்ற விடயமாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹுக்காகத்தான் செய்ய வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்காக தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது நான் மனிதர்களை என்னை வணங்குவதற்காக வேண்டியே மாத்திரம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய ஏனைய அமல்களாக இருந்தாலும் இஹ்லாஸுடன் செய்கின்ற பொழுதுதான் அந்த இஸ்லாத்தினுடைய அந்த இனிப்பு சுவையை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி கூறுகின்ற பொழுது ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசத்தை கூறி காட்டுகிறான். இன்றைய நாள் இந்த இந்த மார்க்கத்தை நான் இஸ்லாமாக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு முழு தீனாக நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே கூறி காட்டினார்கள். எனவே அன்பானவர்களே, என்ன விடயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விடயங்கள் அனைத்தையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தியாக்கி விட்டார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த இஸ்லாமிய விடயங்களிலே, இந்த இஸ்லாத்திலே நாங்கள் புதிதாக உருவாக்குகின்ற விடயம் எல்லாம் பிதஅத்துக்களாகத்தான் கருதப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக வேண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த இஸ்லாம் என்பது 5 விடயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நான் கேட்டேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்னவென்றால் இந்த இஸ்லாம் என்பது 5 விடயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது விடயம் ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முதலாவதாக நாங்கள் இந்த கலிமாவை நாங்கள் வாயினால் ஷஹாதத் சொல்ல வேண்டும், அல்லாஹ் ஒருவன் தான், முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் நாங்கள் நம்ப வேண்டும் முதலாவதாக. இரண்டாவது விடயமாக
இகாமிஸ்ஸலா, முதலாவது நாங்கள் கலிமாவுடைய விடயத்தை நிறைவேற்றி விட்டோம் என்றால் இரண்டாவது விடயமாக தொழுகையை நிலைநாட்டக்கூடிய விடயமாக இருக்குகிறது. இந்த தொழுகை என்பது யார் இந்த தொழுகையை விடுகின்றார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது யார் ஒருவர் தொழுகையை விடுகின்றார்களோ அவர் காஃபிர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகின்ற பொழுது யார் ஒருவர் தொழுகைகளை தொழாமல் மறந்து விடுகிறார்களோ அவரை இந்த முஸ்லிம் மையவாடிகளிலே அடக்கம் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இரண்டாவது விடயம்தான் இகாமி ஸலா, தொழுகை நிலைநாட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது. மூன்றாவது விடயமாக ஈதா இஸ் ஸகாத், ஸகாத் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த தான தர்மங்கள் செய்கின்ற விடயத்தை இஸ்லாத்திலே அந்த கட்டமைக்கப்பட்ட 5 விடயங்களிலே மூன்றாவது விடயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நான்காவது விடயமாக ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையினால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் எங்களுக்காக வேண்டி கடமையாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஹஜ்ஜுடைய கடமை அனைவர்கள் மீதும் கடமையா என்று பார்க்கின்ற பொழுது யார் சொத்துக்களின் ஊடாகவும் உடம்பின் ஊடாகவும் யார் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ இவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஐந்தாவது விடயமாக சௌம் ரமலான், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய விடயம் இருக்கிறது அல்லவா. அல்லாஹ் தஆலா கூறுகிறான் அல்லவா, சௌமுலி வ அனஜிபி, நோன்பு என்பது என்னுடையதாக இருக்கிறது, அதற்குரிய கூலியை நான் தருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ரமலானுடைய மாதத்திலே வரக்கூடிய அந்த 30 நோன்புகளையும் நோக்குகின்ற பொழுது அல்லாஹ் தரக்கூடிய அந்த கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நாங்கள் ஆகுகின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புகாரியிலும் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்னும் ஒரு இடத்திலே முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுன் நஸீஹா, இந்த மார்க்கம் என்பது, இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது நலவை நாடுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் என்பது நலவை நாடக்கூடிய விடயமாக மாத்திரமே இருக்கிறது. எந்த ஒரு கெடுதியும் இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் எங்களுக்காக வேண்டி கற்றுத்தரவில்லை. எனவே இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் என்பது எங்களுக்காக வேண்டி பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. 1400 வருடங்களுக்கு முன்னதாக நாங்கள் இன்றைய காலத்திலே இந்த இஸ்லாம் என்று சிலர்கள் பொய்யான விடயங்களையும் பொய்யான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இஸ்லாம் என்பது உங்களை நலவு நாடக்கூடிய ஒரு விடயமாக மாத்திரமே இருக்கிறது. அதில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் விதத்துக்காக இருக்கிறது. இந்த இஸ்லாம் என்பது 5 விடயங்களின் மீதுதான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த விடயமாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது முதலாவதாக அன்துமினு பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ் இருக்குகின்றான் என்ற விடயத்திலே, அல்லாஹ் இருக்குகின்றான் என்ற விடயத்திலே நாங்கள் அல்லாஹ்வை என்ன செய்ய நம்ப வேண்டும். இதுதான் முதலாவதாக ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவது விடயமாக அன்துமினு பில்லாஹி வ மலாயிகதி, இரண்டாவது விடயமாக நாங்கள் மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும். அன்துமினு பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி, அடுத்த மூன்றாவது விடயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்காக வேண்டி அருளப்பட்ட இந்த குர்ஆனை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அன்துமினு பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி, அடுத்ததாக நான்காவது விடயமாக ரசூல்மார்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி, இறுதி நாளையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வல் யௌமில் ஆகிரிஹி வல் கதிரி கைரிஹி, இந்த கலாக்கதுடைய விடயத்திலே எது நலவு எது கெடுதி என்ற விடயத்திலேயும் நாங்கள் அதை ஈமான் கொள்ளுகின்ற விடயம்தான். இந்த 6 விடயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்திலே நாங்கள் இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது எங்களுக்காக வேண்டி பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இது 5 விடயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஒரு முஃமினான ஒரு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த 6 விடயங்களை ஈமான் கொள்ளுகின்ற விடயத்திலே மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். முதலாவது விடயமாக நாங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்வை நாங்கள் நம்புகின்ற பொழுதுதான் அல்லாஹ் அந்த விடயத்திலே எங்களுக்கு தெளிவை தருகிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இந்த இடத்தில் கேட்ட விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லிமான முஃமினான ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் நாளை மறுமையிலே அருள் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.